ஹாய் எவ்ரிவான், ஹோப் யூ ஆல் டூயிங் வெல். நான் சொன்ன மாதிரி அந்த வைன் மேக்கிங் வீடியோவுக்கு வந்துடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜெஃப்னா ஃப்ரெஷ் கிரேப்ஸ் ப்ளக் பண்ணிக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சோர்ட்டிங் அண்ட் வாஷிங். அதாவது அதில் கிரேப்ஸை ப்ளக் பண்ணி அதில் அந்த ஸ்பாயில் ஆனது, டேமேஜ் ஆனது அந்த கிரேப்ஸை ஷோர்ட் பண்ணி எடுத்துக்கொண்டு வாஷ் பண்ணிக்கொள்ளணும். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து க்ரஷிங். இது வந்து கொஞ்சம் க்ரூஷியலான பார்ட் தான். அண்ட் அது இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ கிரேப்ஸ் வந்து ஓப்பன் ஆகி உள்ளே இருக்கிற ஜூஸ் வெளியில் வராது. ஸோ இதில் கொண்டாமினேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த ஸ்டெப்பில். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பேசின்ஸ் மற்ற அந்த க்ரஷ் பண்ண யூஸ் பண்ணுற பிஸ்டல் அதெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக நீட்டாக இருக்கணும். அதான் முக்கியமாக கவனித்து கொள்ளணும். நீட்டாக க்ரஷ் பண்ணி அதில் இருக்கிற ஜூஸஸை வெளியில் எடுக்கக்கூடியவளை மேக்ஸிமம் எடுத்துக்கொள்ளணும். அதுதான் இந்த ஸ்டெப்பில் மெயினாக செய்ய வேண்டியது. ஸோ ஸ்பாயிலேஜ்கள் கொண்டாமினேஷன்கள் வராத மாதிரி நீட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கொண்டா சரி. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சுகர் போட்டு கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளணும். ஏன்னா ஜெஃப்னா கிரேப்ஸில் கொஞ்சம் ஷோ கண்டென்ட் குறைவு. ஸோ ஈஸ்ட் வந்து ஃபெர்மெண்டேஷன் நடக்கணுமெண்டா அதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கொள்ளணும். இப்படி இருந்தால் அந்த சுகரை சாப்பிட்டு ஈஸ்ட் வந்து ஆல்கஹாலை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுக்கு தேவையான அளவு சீனியை போட்டு வடியாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும் அந்த க்ரஷ் பண்ண கிரேப்ஸ் பீல்ஸ் அண்ட் ஜூஸோட. Right. After crushing and addition of sugar, next step என்னண்டா yeast. ஃபெர்மெண்டேஷனுக்கு தேவையான yeast நொதிக்கிறதுக்கு கொமனாக சக்ரோமைசிஸ் செரிஸே தான் யூஸ் பண்ணுறது. நாங்கள் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி கொள்ளணும், கரைச்சி கொள்ளணும். அப்படின்னா தான் அந்த ஜீஸ்ட் செல் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதுக்கு டிரெக்டாக அப்படியே ஜீஸ்ட்டை கிரேப்ஸ்குள்ளே போடாமல் ஒரு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி போட்டு வடிவாக கரைச்சிட்டு அந்த வாட்டரும் ஜீஸ்ட்டையும் தான் நாங்கள் அந்த க்ரஷ் பண்ண கிரேப்ஸ் ஜூஸ் சுகர் அந்த மிக்சருக்குள்ளே போட்டு அவரையும் சேர்த்து வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். ஆட் பண்ணுற இந்த ஜீஸ்ட் தான் எங்களோட கிரேப்ஸை நொதிக்க வச்சு ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ணி வைன் இந்த சாமான் வெளியில் வரத்துக்கு வேலை செய்ய போகிறாள். என்னோட ஒன் ஆஃப் த கிராஃப்டர் ஜீஸ்ட். ஸோ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு அந்த க்ரஷ் பண்ண ஜூஸஸ், அப்புறம் அந்த க்ரஷ் பண்ண பீல்ஸ், சீட்ஸ், ஃப்ளஷ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஃபெர்மெண்டேஷனுக்கு செட் பண்ணணும். அது எல்லாத்தையுமே ஒரு கேனுக்குள்ளே எடுத்து போட்டு அப்படியே செட் பண்ணிவிட்டு லிட்டால் மூடி வைக்கணும். ஃபெர்மெண்டேஷனுக்கு நல்லா டைட்டாக மூடக்கூடாது, கொஞ்சம் கேப் விட்டு லூஸாக தான் மூடணும். ஏன்னா சம்டைம்ஸ் நல்ல ப்ரெஷர் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகிச்சுன்னா சில மெல்லிய தின்னான பவுலில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது சிலது வீங்கிறதுக்கு அப்படி சான்ஸ் இருக்குது. பட் அந்தளவு வராது ப்ரெஷர். ஸோ அந்த கேஸ் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கொஞ்சம் டைட்டாக மூடாமல் நார்மலாக மூடினோம்னா ஓகே. ஸோ அப்போ நாங்கள் க்ரஷ் பண்ண ஜூஸ் மிக்ஸ் பண்ணது எல்லாத்தையும் ஜூஸ்கள், பீல்கள், ஜீஸ்டுகள், சீட்ஸ்கள் எல்லாரையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பவுலுக்குள்ளே இல்லாட்டி அவங்களுக்கு கிளாஸ் பொட்டில் இருந்தால் கிளாஸ் ஓகே. இது ஹோம்மேட் வைனண்டபடியாக இது ஓகே போட்டு நாம் ஃபெர்மெண்டேஷன் ஃபர்ஸ்ட் ப்ரைமரி ஃபெர்மெண்டேஷனுக்கு செட் பண்ணணும். கீப் இட் ஃபார் ஃபெர்மெண்டேஷன். ஸோ இதை நாங்கள் அப்படி ஒரு 1 வீக்கோ அல்லது 10 டேஸோ விட்டுட்டு செக் பண்ணி கொள்ளணும். ஸோ அந்த 1 வீக் 10 டேஸ் முடிஞ்ச பிறகு நம்ம செக் பண்ணி கொண்டோம்னா அந்த மேலே பீல்ஸ்கள், சீட்ஸ்கள் எல்லாம் மேலே வந்து ஏறி போயிருப்பினா கீழே வந்து வைன் இருப்பார். நாங்கள் அப்படியே ஸ்பூனால் அப்படியே உள்ளே இருக்கிறத எடுக்க நாங்கள் அப்படியே ஸ்பூனை உள்ளே வச்சோம்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இந்த நுரையாக இருக்குது தானே, அப்படியே கேஸ் எல்லாம் வெளியில் வரும். அப்படியே நல்ல ஸ்மெல்லும் வரும், அரோமா. அப்படின்னா அவங்களுக்கு வைன் ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். ஃபெர்மெண்டேஷன் நடந்து ஆல்கஹால் ஸ்மெல் வரும். பட் அந்த கலர் நல்ல பீலில் இருக்கிற கலர் எல்லாம் டென்ஸ் எல்லாம் வெளியில் வந்து நல்ல கலர் நல்ல ஸ்மெல் அப்படியே ரிலீஸ் ஆவார்.
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நாம் ஃபில்டர் பண்ணிக்கொள்ளணும். ஃபில்டர் பண்ணி ஒரு பாட்டிலுக்குள்ளே எடுத்துக்கொண்டால் தான் நாம் அதை வந்து செகண்டரி ஃபெர்மெண்டேஷன் ஏஜிங்க்கு வைக்கலாம். அது லாங் டேர்ம் நாங்கள் எத்தனை மந்த்ஸ், 1 month, 5 months, 6 months, ஈவன் இயர் கணக்காக கூட வச்சுக்கொள்ளலாம். எவ்வளோ எவ்வளோத்துக்கு வைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு அதில் ஆல்கோஹால் பர்சன்டேஜ், டேஸ்ட், கலர், அரோமா எல்லாம் பெட்டராக டெவலப் ஆகும். ஸோ இதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ நான் வைன் ரெடி, ஹோம்மேட் ஜெஃப்னா வைன். நாங்கள் இதை வச்சு எவ்வளோ காலத்துக்கு வச்சு நம்ம டேஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமோ அவ்வளோத்துக்கு வேறு சென்சரி ப்ராப்பர்ட்டிஸை நான் பார்த்துக்கொள்ளலாம். நம்ம இனி ப்ராக்டிக்கலாக கணக்கு சாம்பிள் செய்து தான் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கலாம். இது செய்த ஃபர்ஸ்ட் சாம்பிள் நான் ஜெஃப்னா கிரேப்ஸ் ஹோம்மேட் வைன் ரெடி டு டேஸ்ட். தட்ஸ் ஆல் கைஸ். சியர்ஸ். பட் நம்ம இதில் சொல்லியிருக்கிற மெத்தட் வந்து ஹோம்மேட் வைனுக்கு தான். இதே நம்ம இப்போ லார்ஜ் ஸ்கேலில் செய்ய போகிறோம்னு சொன்னோம்னா நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் எனக்கு கணக்கே இருக்குது. ஃபெர்மெண்டேஷன் யூஸ் பண்ண டேங்க், மெட்டீரியல், ஸ்டெரிலைசேஷன், pH, பிரேக்ஸ், ஃபில்ட்ரேஷன் அண்ட் லேபிளிங், பாட்டிலிங், அந்த மாதிரி விஷயங்கள் கணக்கு நாம் கன்சிடர் பண்ணி தான் நாம் லார்ஜ் ஸ்கேலில் வைன் செய்து சேல் பண்ணி மார்க்கெட் பண்ணுறேன்டா அந்த விஷயம் இருக்குது. ஸோ அதை நம்ம ஃப்யூச்சரில் செய்யும்போது பார்ப்போம். அண்ட் தட் bye, take care. Next video la paapom.